நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு புதிய தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. அது தொடர்பா ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க, அதாவது அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அது குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலா உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 750க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்குள்ள போகலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கிடுங்க. இந்த லெட்டர் யார் அனுப்பியிருக்காங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஆணையர் பா பொன்னையா இந்திய ஆட்சி பணியாளர். அவங்க அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. எது குறித்த பொருள்னா, கிராம சபை கூட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் 15/8/2025 சுதந்திர தின கிராம சபை கூட்டம் நடத்துதல், கிராம சபை கூட்ட பொருட்கள் அனுப்புதல் தொடர்பாக இதுல ஒரு சில முக்கியமான அரசாணைகளை குறிப்பிட்டிருக்காங்க. பார்வையில் காணும் அரசாணை கடிதங்களை காணவும். பார்வை 1 கண்டுள்ள அரசாணையின்படி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி குடியரசு தினத்தன்று 15/8/2025 காலை 11 மணி அளவில் நடத்த வேண்டும். பார்வை 2 காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பார்வை 1 கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் 15/8/2025 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. தங்கள் மாவட்டத்தில் ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ள இடம், நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் 15/8/2025 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும், இந்த கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம செயலி மூலம் போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும், உள்ளீடு செய்திட வேண்டும் எனவும், அது குறித்த அறிக்கையை 15/8/2025 அன்றே இயக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் பார்வை தற்போது 5 காணும் இணை செயலாளர், மத்திய அரசு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், புதுடெல்லி அவர்களின் கடிதத்தில் புதிதாக கிராம சபை செயலி சபாஷார் ஆக்சசிபிள் ஒரு புதிய வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி 15/8/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், அதனை செயல்படுத்திட ஏதுவாக மேற்குறிப்பிட்ட செயலி தொடர்பான கடிதம் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுல ஒரு சில கூட்டப்பொருட்களை இணைச்சிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். முதல் கூட்டப்பொருள் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். 1/4/2025 முதல் 31/7/2025 வரைக்கும் நடைபெற்ற கிராம வரவு செலவு விவரங்களை படிவம் எண் 30 படி கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். 2025-26 ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிகளுடைய விவரம், அதனுடைய நிலைகளை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை, கடந்த ஆண்டோட வரவு செலவு விபரத்தை கிராம மக்கள் மத்தியில தணிக்கைக்கு வைக்கணும். 3வது, தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல். தண்ணி உங்க பகுதிகளில் வரலன்னா கண்டிப்பா டிஸ்கஷன் பண்ணி அடுத்த கட்டமா அதை என்ன பண்ணலாங்கிறத டிஸ்கஷன் பண்ணணும். 4, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 2025-26 ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறத மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதனுடைய ஸ்டேட்டஸை மக்களுக்கு சொல்லணும். அடுத்ததா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, இந்த திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும். 2024-25ஆம் ஆண்டு சிறு பாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட பணிகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும். பொருள் 6, ஜல் ஜீவன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக கிராம ஊராட்சியில் அனைத்து குடும்பங்களுக்கும் குடிநீர் விநியோகம் வழங்கப்பட வேண்டும்.
அது நல்ல சுத்தமாக வழங்கப்பட வேண்டும், அது பராமரிக்கப்பட வேண்டும். அந்த விபரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. கட்டணம் வந்து 30 ரூபாய்க்கு குறையாம வசூல் பண்ணணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் 7 சொல்லலாம். கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம். எல்லா ஊர்லயும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க மனு கொடுங்க, இல்ல இவ்வளவுதான் கவர்மெண்ட் சொல்லிக்கு, வேற எதுவும் விவாதிக்க கூடன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கிராம சபை கூட்டமே அந்த கிராம சபை மக்களுக்காக தான் நடக்குது. அரசு உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டிருக்காங்களோ அது ஒரு சுச்சரிக்கை அஜெண்டாவா அனுப்பியிருக்காங்க. உங்க ஊருக்கு என்ன தேவை, தேவையில்லை, வேணும் வேண்டாம், அந்த திட்டம் அரசே கொடுத்திருந்தாலும் அது வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு எடுக்கிறதுக்கு தான் அந்த கிராம சபை கூட்டத்தை கூட்டிருக்கே தவிர அரசு சொல்ற எல்லாத்தையும் செய்யறதுல. உங்க ஊர்ல ஒரு ரோடு இருக்குன்னா அது மேலே ரோடு போடுறாங்கன்னா அது வேண்டான்னு சொல்லலாம். இல்ல ஒரு இடத்துல ரோடு இல்லாம இருக்கு, ஒரு இடத்துல இருக்கிற இடத்துக்கே போடுறத வேற இடத்துக்கு மாற்றம் பண்ணாக்கும் நீங்க பரிந்துரை பண்ணலாம். உங்க கிராம ஊராட்சியில என்னென்ன திட்டங்கள் தேவை அதை கலாய்வு பண்ணுங்க, அனைத்தையும் தீர்மானங்களை கொண்டு வாங்க. அதுல பிரியாரிட்டி டாப் அதை மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் உடனடியாக செய்ய வேண்டிய பணிகள், இது சற்று காலம் எடுத்து செய்ய வேண்டிய பணிகள் சொல்லி நீங்க பிரியாரிட்டி 1, பிரியாரிட்டி 2, பிரியாரிட்டி 3ன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி அந்த பணிகளுடைய இதெல்லாம் தீர்மானித்து நாங்க ஒப்புதலுக்கு கொண்டு வரோம். அதெல்லாம் பணிகள் செய்யப்பட வேண்டிய பணிகள்னு சொல்லி உங்களுடைய கிராம சபை தீர்மான புஸ்தகத்துல அதை தீர்மானங்களை எழுதுங்க. அதுக்கு மனு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எழுதுறது மட்டும் இல்லாம கையெழுத்து உங்க கிராம மக்களுக்கு தகுந்தாப்புல கையெழுத்து கையொப்பம் இடுங்கள். வருகை பதிவேடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுல தனியா கையெழுத்திடுங்க. உங்களுக்கு தீர்மானம் ஏற்றுறதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா கையெழுத்து போடலாம், போடாம இருக்கலாம். ஆனா வருகை பதிவேடுல கண்டிப்பா கையெழுத்து பதிவிடுங்க, நீங்க அங்க போனக்கு ஆதாரம். இந்த தீர்மானங்களை இதோடு நுப்பாட்டாம ஏற்றின உடனே அதனுடைய நகலை உடனடியாக கேளுங்க. தரலன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான மாடல் காணொலி கண்டிப்பா வெளியிடுறேன் நம்மளுடைய சேனல்ல. அது வாங்கி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் ஊரக வளர்ச்சித்துறைக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் எல்லாருக்குமே தொடர்ந்து ஃபாலோ கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்திடுவாங்க. ஒரே நாள்ல செய்ய முடியாது, ஆனா ஒரு நாள்ல செய்ய முடியும். அதாவது ஒரு வருஷத்துல செய்ய முடியலன்னா கூட 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துல கூட கண்டிப்பா பணிகளை செய்து முடித்து விடலாம். ஸோ இந்த தேர்தல் நடத்தப்படாத பகுதிகளில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படணுங்கிறதையும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுங்க. உங்கள் பகுதிகளில் ஏதாவது திட்டங்கள் தேவையில்லை, ஏதாவது மக்களுக்கு பாதிப்பான திட்டங்கள் இருந்தால் அதையும் தீர்மானங்களை நிறைவேற்றுங்க. அடுத்த கட்டத்துக்கு அப்படியே விடாமல் அதை நகர்த்துங்க. எதுவும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு பிங் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.